வெல்கம் டு அவர் ரோசி பிரைட் பாக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கான கதை பார்க்கலாமா? அப்பா சொல்லாத ஒரு ரகசியம். ரவி என்ற 10 வயது சிறுவன் இருந்தான். அவன் எப்போதும் தன் அப்பா வருவதற்காக காத்து கொண்டே இருந்தான். ஆனால் அவனுடைய அப்பா என்ன வேலை செய்கிறார் என்பது அவனுக்கு தெரியாது. அவனுடைய அப்பா எப்போதும் இரவு தாமதமாக வருவார். அவர் வந்ததும் என்ன ரவி, சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு திரும்ப போய் தூங்கிடுவார். அவன் பள்ளிக்கு செல்லும் பொழுதும் அவனுடைய ஆசிரியர் உன் அப்பா என்ன வேலை செய்கிறார் என்று கேட்பார். அப்போது அவன் என்ன பதில் சொல்ல வேண்டும் என தெரியாமல் தயங்கி நிற்பான். அவனுடைய நண்பர்கள் அதை பார்த்து சிரிப்பார்கள். கோபமடைந்த ரவி வேகமாக வீட்டிற்கு சென்று அப்பாவிடம், அப்பா நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க என்று கேட்டான். அப்பா அது உனக்கு தேவையில்லாதடா, நீ படி என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். ஆனால் ரவிக்கு மனசே கேட்கவில்லை. அப்பா வேலைக்கு செல்லும்போது அவருக்கு தெரியாமல் அவரை பின்தொடர ஆரம்பித்தான். அப்பா ஒரு ஹோட்டல் கடையில் பாத்திரம் கழுவுவதை பார்த்து அதிர்ச்சியோடு நின்றான். அவன் கண்களிலிருந்து தண்ணீர் வடிந்தது. அப்பா வியர்வை துளிகளோடு மீண்டும் எங்கோ சென்றார். ரவியும் விடவில்லை. அப்பாவை மீண்டும் பின்தொடர்ந்தான். அப்பா ஒரு இடத்திற்கு சென்று மூட்டையை தூக்கி கொண்டிருந்தார். அவ்வேளை முடிந்ததும் கட்டட வேலைக்கு சென்றார். ரவி மிகவும் வருத்தமடைந்தான். அவன் தன் அப்பாவிடம், அப்பா நீங்கள் எனக்காக இவ்வளவு வேலை செய்கிறீங்க, நானும் ஒரு நாள் படித்து உங்களை காப்பாற்றுவேன் என்றான். மறுநாள் அப்பா ரவியிடம், தம்பி நீ எதையும் யோசிக்காத, நீ நல்லா படித்து முன்னேறது தான் என்னோட சந்தோஷம் என்றார். அன்றிலிருந்து ரவி படிப்பதில் ஆர்வம் காட்டினான். அவனுடைய அப்பாவுக்கு பெருமையுடன் இருந்தது. ரவி அவனுடைய அப்பாவிடம், இனிமே கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று ஆறுதல் கூறினான். காலங்கள் கடந்தன. ரவியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. சிறுவனாக இருந்த ரவி இன்று ஒரு அலுவலக அதிகாரியாக மாறினான். தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை தன் அப்பாவிடம் கொடுத்தான். அப்பா ரவி சிறுவயதாக இருந்தபோது பட்ட கஷ்டத்தை எண்ணி பார்த்து ரவியை பாசத்தோடு கட்டியணைத்தார். அப்பாக்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் தான் பட்ட கஷ்டத்தை தன் பிள்ளைகளிடம் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். இந்த கதை உங்கள் அப்பாவை நினைவுபடுத்துச்சுன்னா கமெண்ட்டில் அப்பான்னு போடுங்க.